கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதமான நாளிலே நம்ம ஆண்டவருக்கு கனம் செலுத்த போகிறோம். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மறைந்து மாலையில் மலரும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்? மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாகவே மரிக்கிறாய். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாகவே மரிக்கிறாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ இன்றே மரணத்தை வென்றிடுவாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ இன்றே மரணத்தை வென்றிடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, இந்த பூ உலகத்திலே வாழக்கூடிய நம்முடைய ஆயுசின் நாட்கள் மிகவும் குறுகினதாயிருக்கிறது. கொஞ்ச காலம் மாத்திரம் இந்த பூமியிலே வாழ்ந்து திடீரென்று ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை மறைந்து போகும். அப்படி நம்முடைய வாழ்வு மறைந்து போவதற்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகரும் தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் இன்றைக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு நித்திய வாழ்விலே அவரோடு கூட நித்திய காலமாய் வாழுகிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்கள் எல்லாருக்கும் தருவாராக என்று உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். 31ஆம் சங்கீதம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. நம்முடைய எல்லாருடைய காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. உலக பிரகாரமும் உலக மக்கள் பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுடைய ஆயுசு அவனுடைய தலையில் எழுதியிருக்கிறது தலையெழுத்து என்று சொல்லுவாங்க.
ஆனால் பைபிள் சொல்லுகிறது இதெல்லாம் தலையெழுத்து அல்ல. ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தலையில் எழுதலை, கடவுளுடைய முன்குறிப்பிலேயே அது வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எவ்வளோ நாள் இந்த பூமியில் வாழணும் என்பதை குறித்து தீர்மானிக்கிறது நீங்கள் அல்ல, நான் அல்ல, நமக்கு உயிர் கொடுத்த நம்முடைய பெற்றோர்கள் அல்ல, இன்னும் மருத்துவம் அல்ல. யாருமே இந்த பூமியில் நம்ம எவ்வளோ காலம் உயிர் வாழணுங்கிறதற்கு எந்த உத்தரவாதமும் பண்ண முடியாது. பலரும் இன்றைக்கி பல உத்தரவாதங்கள் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் பொய்யானது. அதெல்லாம் கேட்பதற்கு இனிமையாக இருக்கலாம், ஆனால் அது உண்மை அல்ல. உண்மையான உத்தரவாதம் யார் தருகிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கைக்கு கேரண்டியாக உத்தரவாதம் கொடுக்கக்கூடியவர் கடவுளாகிய தேவன், கர்த்தராகிய தேவன் ஒருவரை. நீங்கள் இந்த நாட்களில் பூமியில் எவ்வளவு காலம் இருக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது நீங்கள் அல்ல, நம்முடைய தேவன். கர்த்தருக்கு மகிமை. அவர் சொல்கிறாரு, சொல்லப்பட்டிருக்க கவனிங்க, என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலம் கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது. கடவுளுடைய கரத்தில் இருந்தால் அது எப்படி இருக்கும் என்றால் பத்திரமாக இருக்கும். கடவுளுடைய கையில் இருக்கிறதெல்லாம் பத்திரமாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை உள்ளம் கையில் வரைந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். கர்த்தருடைய கையில் நம்முடைய காலம் இருக்கிறது, நம்மளை அவர் உள்ளம் கையில் வரைந்திருக்கிறேன் என்றும் அழகாக சொல்லியிருக்கிறார். இன்னும் எனக்கு பிரமிப்பூட்டக்கூடிய ஒரு வசனத்தை இன்றைக்கு நான் வாசித்தேன். தானியேலின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 5ஆம் அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 23வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அங்கே ராஜாவை பார்த்து தானியேல் சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை அங்கே இருக்கிறது. அது ஒரு பெரிய வசனம். அதனுடைய மத்திய பகுதியில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல். பார்த்தீங்களா? தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவர். நம்ம சுவாசத்தை யார் வச்சிருக்கிறார்? கர்த்தர் வச்சிருக்கிறார். அவருடைய கையில் தான் நம்முடைய சுவாசமே இருக்குது. அவர் நினச்சா அந்த சுவாசம் நம்மளை விட்டு போயிடும். பாருங்கள், இந்த பூமியில் நம்ம வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒரு காற்றில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். உண்மையில் யோசிச்சு பாருங்கள், நம்ம சரீரம் எப்படி இயங்குது? ஒரு சுவாசத்தில் தானே, ஒரு காற்று தானே. அந்த காற்று நின்று விட்டால், உள்ளே போகிற சுவாசம் வெளியே வராமல் நின்று விட்டால், வெளியே போன சுவாசம் உள்ளே இழுக்க முடியாமல் நின்று விட்டால் நம்ம பிணமாய் மாறிடுவோம். இந்த உலகத்தில் நம்ம ஒன்றுமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கை என்பது வெறும் ஒரு கேரண்டி இல்லாத, ஒரு உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. ஆனால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு உத்தரவாதம் பண்ணுறாரு. நம்ம காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறதாம். எனவே இந்த பூமியில் நம்ம பெருமைப்படக்கூடாது. இங்கே ஏன் இதை தானியேல் பெல்தசார் ராஜாவுக்கு சொல்கிறாருன்னா, இவன் தன்னுடைய தகப்பனாகிய நேபுகாத்நேச்சர் ராஜா தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு பெருமை கொண்டு அவன் கடுமையான காரியங்களை செய்து, கொடுமையான காரியங்களை செஞ்சு மனுஷர்களுக்கு தயவெல்லாம் பாராட்டாமல் நடந்து கொண்டதை பார்த்து ஆண்டவர் அவனை அடித்து அவனுடைய பெருமையை அடக்குனார். அவன் புல் மேய்கிற மிருகம் போல மாறிட்டான். பனியில் போய் இருக்கிற பறவை மாதிரி ஆயிட்டான். கைகால்கள்லாம் நகங்கள்லாம் முளைச்சி சில காலம் அவன் மிருகங்களோடும், காட்டு மிருகங்களோடும், பறவைகளோடும் அவன் வாழ்ந்திருந்தான். அந்த மனுஷனுடைய பெருமையை கர்த்தர் அடக்குனார். ஆனால் அதே அவருடைய மகனாகிய பெல்சாத்சார் என்ன பண்ணார்னா, அவரும் இதே மாதிரி தான் பெருமையோடு வாழ்ந்து அநியாயமாக நடந்து ரொம்ப கொடூரமாய் நடந்த உடனே தானியேல் அவருக்கும் இதை சொல்கிறார். என்னை கவனிக்கிற அன்பானவர்களே, இந்த பூமியில் நீங்கள் பெருமையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் பெரிய ஆள், நான் நிறைய சாதிச்சிருவேன், என்னால் அது செய்ய முடியும், இது செய்ய முடியும் என்று நீங்கள் பெருமை பாராட்டுறீங்களா? உங்கள் பெருமை, நம்ம பெருமை ஒன்றுமே கிடையாது. வெறும் சுவாசத்தில் தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. அது கர்த்தர் அதை தம்முடைய கையில் வச்சிருக்கிறார் என்பதை மறக்காமல், சுவாசத்தை கரத்தில் வைத்திருக்கிற கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த தெய்வத்துக்காக இந்த பூமியில் நீங்கள் வாழ தீர்மானம் எடுங்க. அப்படி தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்கள் ஆயுசு நாட்கள் பூமியில் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். நீங்கள் துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா பைபிள் சொல்கிறது, துன்மார்க்கனுடைய அழிவு சடுதியில் வரும், சீக்கிரமாக வாழ்க்கை முடிஞ்சிடும்.
கடவுள் பூமியில் கொடுக்கப்பட்ட காலங்கள் பிரயோஜனமாக இருப்பதற்கு இன்றைக்கு உங்கள் சுவாசத்தை கையில் வைத்திருக்கிற தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், பின்பற்றுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன், அவரை தவிர வேற ஒரு தெய்வம் இல்லை. நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. நீர் உம்முடைய கரத்தில் எங்களுடைய சுவாசத்தை வைத்திருக்கிறதற்காக நன்றி. அதை நாங்கள் உணர்ந்து உமக்கு பயந்து ஜீவிக்க, தாழ்மையோடு நடக்க, மனிதர்களிடத்தில் அன்பு பாராட்ட, கடவுளை நேசிக்க, கடவுள் வழியில் நடக்க கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.